வைகாசி மாதத்துல வரும் பௌர்ணமி முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாகமா கொண்டாடப்படுது. தீமையை அழித்து நன்மையை காப்பதற்காக அவதரித்தவர் முருகப்பெருமான். அதனாலேயே அவரை வழிபடுபவர்களுக்கு எந்த தீமையும் நெருங்காது. பொதுவா முருகப்பெருமான வழிபாடு செய்யறவங்களுக்கு செவ்வாயால ஏற்படும் பாதிப்புகள் குறையும். மனை, நிலம், பூமி இதுக்கெல்லாம் காரணமான கிரகம் செவ்வாய். செவ்வாயை ஆட்சி செய்யும் தெய்வமா முருகப்பெருமான சொல்லப்படுவதுண்டு. சரவண பவங்கிற சடாட்சர மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யறவங்களுக்கு ஞானம், மகிழ்ச்சி போன்ற அனைத்து வித நலன்களும் கிடைக்கும். முருகான்னு ஒரு முறை அழைத்தாலே வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் ஓடிவிடுங்கிறது ஆன்றோர்களின் வாக்கு. திதிகள்ல சஷ்டி திதி முருகப்பெருமானுக்குரிய திதியா போற்றப்படுது. அதே மாதிரி முருகனுக்குரிய நட்சத்திரங்களா கிருத்திகை, விசாகம், உத்திரம் ஆகிய நட்சத்திரங்களா சொல்லப்படுறதுண்டு. தைப்பூசம், பங்குனி உத்திரம்னு ஒவ்வொரு விரத நாளும் முருகனுக்காகவே கொண்டாடப்படக்கூடிய திருவிழா நாட்கள். அதே போல வைகாசி மாதம் வரும் விசாகம் நட்சத்திரம் வடிவேலனுக்கு உகந்த நட்சத்திரமா கொண்டாடப்படுறதுண்டு. முருகப்பெருமான் அவதரித்த தினமான வைகாசி விசாக திருநாள முருகப்பெருமானின் பிறந்த நாளா நாம கொண்டாடுவோம்.